ஒன்னு கீர்த்தி சுரேஷ், இன்னொன்னு ஐஸ்வர்யா ராஜேஷ் நான் நினைக்கிறேன். ஏன்னா கீர்த்தி சுரேஷ்க்கு ஏதோ ஓரளவுக்கு இன்சைட் போல்ட்னஸ் இருக்கு நான் நினைக்கிறேன், செட் ஆவாங்கன்னு. ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் லேட்டஸ்டா வந்த ஒரு சில படங்கள் தான் ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் செட் ஆயிருக்கு. காமெடியா ரொமான்டிக்கா எல்லா விதத்தையும் சூட் ஆகுற கேரக்டர். அது ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ போட்டு, கொஞ்சம் தயக்கமா இருக்கு ஃபேஸ் கான்ஃபிடன்ஸ். ஆனா நருட்டோ பத்தி பேசும்போது எந்த விதமான தயக்கமும் யாருக்கும் வராது. அதாங்க நருட்டோ. சரி, நம்ம பலவல கொலன்னு பேச உள்ள ஸ்ட்ரெயிட்டான வீடியோக்குள்ள போறேன். கம்ப்ளைண்டும் டைட்டில் பார்த்த உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம வீடியோ எதை பத்தி போட போறோம் அப்படின்னு. அதாங்க, இப்ப நருட்டோ கதை இருக்குல்ல, அதை தமிழ் சினிமால படமாவோ இல்ல வெப் சீரிஸ் மாதிரியோ எடுத்தா எந்த தமிழ் கேரக்டர் எந்தெந்த கேரக்டருக்கு செட் ஆவாங்கிறத ஒரு அனுமானம் பண்ணி நம்ம பார்க்க போறோம். சரி, வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க போலாம். அரசன் படம் ப்ரோமோ பார்த்திருக்கீங்களா? அதுல நம்ம சிலம்பரசன் ஒரு டேக்ல சொல்லுவார்ல, நம்ம கதையில யார சார் நடிக்க வைக்க போறீங்களோ தனுஷை நடிக்க வைங்க, செம்மையா நடிப்பாரு அப்படின்னு சொல்லுவார்ல. அதே மாதிரிதாங்க எங்க மைண்ட்ல வந்துட்டு இருக்கு. சரி, இப்ப நம்ம ஒரு 5 கேரக்டரை பத்தி நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் கேரக்டர் யாரை பத்தி சொல்லலாம் அப்படின்னா ககாஷி. ககாஷி கேரக்டர்ல யார் நடிச்சா நல்லா இருக்கும்? ககாஷி கேரக்டர்ல யார் நடிச்சா நல்லா இருக்கும் கூட அவரோட குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு காமான ஆளு, ஒரு சைலண்டான ஆளு. அந்த கேரக்டருக்கு தமிழ் சினிமால யார் இருப்பா? எனக்கு தெரிஞ்சு அஜித். ஏன் அஜித்தை சொல்றேன்னா, அந்த சைலண்ட் லுக், அந்த கான்பிடன்ஸ் ஸ்மைலு, அப்புறமேட்டுக்கு அந்த ஒரு ககாஷி வைப் அவர்கிட்ட இருந்து கிடைக்கும்னு நான் நம்புறேன். சரி, அஜித் இல்லைன்னா விக்ரம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? விக்ரம் ஏன் சொல்றேன்னா, அந்த ஐ பவர் விக்ரம்கிட்ட செம்மையா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றது நீங்க சொல்லுங்க. அஜிதா, விக்ரமா, இல்ல வேற யாருமா? மறக்காம சொல்லுங்க, நான் எதிர்பார்ப்பேன். சரி, இப்ப நம்ம செகண்டா யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஷாக்குரா. ஷாக்குரா யாருன்னா நருட்டோவோட கிரஷ், பவர் பஞ்ச் குயின். இதுக்கு தமிழ் நடிகையில யாரு கரெக்டா இருப்பான்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கீர்த்தி சுரேஷ், இன்னொன்னு ஐஸ்வர்யா ராஜேஷ் நான் நினைக்கிறேன். ஏன்னா கீர்த்தி சுரேஷ்க்கு ஏதோ ஓரளவுக்கு இன்சைட் போல்ட்னஸ் இருக்கு நான் நினைக்கிறேன், செட் ஆவாங்கன்னு. ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் லேட்டஸ்டா வந்த ஒரு சில படங்கள்ல அந்த ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் செட் ஆயிருக்கு, அதனால சொல்றேன். சரி, உங்களுக்கு யார் ஒரு பொண்ணு நீங்க சொல்லுங்க, இல்ல இவங்க 2 பேர்த்துல யார் ஓகேன்னா அதையும் நீங்களே சொல்லுங்க. எனக்கு கீர்த்தி சுரேஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ்னா கீர்த்தி சுரேஷ் சொல்லுவேன். சரி பாருங்க என்னன்னு. 3வது ஆப்ஷனா சாக்குராக்கு இன்னொரு எண்ணம் தோணுது. அது என்னன்னா நயன்தாரா. ஏன்னா சாக்குராவும் ஓவரா பேசும், நயன்தாராவும் கடைசியா ஒரு சில படங்களை ஓவரா பேசுற மாதிரி தெரியுது. ஓவரா தான் பேசுறாங்க, யாரு என்னன்னு சொல்ல முடியும். சரி, நீங்க சொல்லுங்க பார்த்து யாரு என்னன்னு. நம்ம அடுத்து யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபேன் ஃபேவரட் கேரக்டர், என்னோட ஃபேவரட் இட்டாச்சி உச்சிஹா. இட்டாச்சி கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அந்த சைலண்ட், ஒரு எமோஷன், டோட்டல் லெஜெண்டுங்க அவருக்கு கேரக்டரை யாரு தமிழ் சினிமாவில் ரீப்ளேஸ் பண்ணுவான்னு பார்த்தா ஒன்னு சூர்யா சொல்லுவேன். ஏன்னா அந்த ஐ எமோஷன் சூர்யாட்ட இருக்கு. கண்டிப்பா நீங்க பல படங்கள் பார்த்து பாருங்க, அந்த சூர்யாவோட ஐ எமோஷனல் கொஞ்சம் பயங்கரமா இருக்குன்னு தோணுது. அது இட்டாச்சியோட வைப் கொடுக்கும் நிச்சயமா. இதோட அடுத்த பக்கம் வேற ஆப்ஷன் யாருன்னா தனுஷ் சொல்லலாம். ஏன்னா இட்டாச்சியோட பிளாஷ்பேக் கேரக்டருக்கு தனுஷ் செட் ஆவார்னு தோணுது. சரி, பிளாஷ்பேக் கேரக்டர் வச்சு மட்டும் முடிவு பண்ண முடியாதுல்ல. தனுஷா சூர்யாவா அப்படின்னு கேட்டா ஏன் ஓட்டு சூர்யாவுக்கு தான். கேரக்டருக்கு யார் சரிப்பட்டு வருவான்னு சொல்லுங்க மறக்காம. நம்ம அடுத்த கேரக்டர் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சாசுகே உச்சிஹா. இவர் தாங்க நம்ம நருட்டோவோட லைஃப் லாங் ரைவல். இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அவரோட குணாதிசயங்கள் என்னன்னா, சைலண்டா இருப்பாரு, ஸ்டைலிஷு, அப்புறமேட்டுக்கா அந்த ரிவெஞ்ச், இது மட்டுமே ஃபுல்லா ஊர்ன ஒரு கதாபாத்திரம். இதுக்கு தமிழ் சினிமால யார் நல்லா இருப்பான்னு பார்த்தா கார்த்தி. ஏன்னா இட்டாச்சியோட தம்பியில. இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன்னு? சரி, அடுத்தது யாருன்னு பார்த்தா ஹரிஷ் கல்யாண். ஹரிஷ் கல்யாண் ஏன் சொல்றேன்னு பார்த்தா, அந்த ஒரு காம் கிளாசி ஆட்டிடியூட் ஹரிஷ் கல்யாணுக்கு சாஸ்கேவோட ஃபீல் வைப் கொடுக்கும் நான் நம்புறேன். நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. சரி, இப்போதாங்க நம்ம கதையோட மெயின் ஹீரோ, த புரோட்டகானிஸ்ட், அந்த நாயகன், அவரை நம்ம பார்க்க போறோம். யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நருட்டோ. இந்த கேரக்டருக்கு தமிழ் சினிமால யார் செட் ஆவா? அதுக்கு முன்னாடி நருட்டோ எப்படிப்பட்ட கேரக்டர்னா, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல ஒரு கேரக்டர். அடிச்சு கீழே விழுந்தாலும் திரும்பி எந்திரிச்சு வரக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு கேரக்டர். காமெடியா, ரொமான்டிக்கா, எல்லா விதத்தையும் சூட் ஆகிற கேரக்டர். அதுக்கு யார் செட் ஆவானா, ஒன்னு
சிவகார்த்திகேயன். ஏன்னா அந்த ஒரு இன்னசென்ட் ஸ்மைல், ஒரு எனர்ஜி, ஒரு டோட்டல் நருட்டோ வைபை ஈஸியா கன்வே பண்ணிடுவாரு நான் நம்புறேன். அதுக்கு பதிலாக வேற யாரும் சொல்லலாம்னா நம்ம சிலம்பரசன் STR. என்ன சொல்றீங்க? ஏன்னா அந்த ஒரு ரஃப் லுக்குக்கு நருட்டோட அந்த ஃபைட்டுக்கெல்லாம் அவர் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பெயின் ஆர்க்ல இருக்க அந்த சண்டையெல்லாம் இருக்குங்களா, அதுக்கெல்லாம் நருட்டோ தான். அதுக்கு சிம்பு வச்சு பார்த்தோம்னா மிரட்டலா இருக்குங்க. ஏன்னா இப்ப சிம்பு முன்னாடி இந்த மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் ரக்கட்டா மாறிட்டு இருக்காரு. அதனால அந்த ஃபைட்டுக்கெல்லாம் சிம்பு செட் ஆவார்னு எனக்கு தோணுது. ஏன் அப்ப சிவகார்த்திகேயன் சண்டை போட மாட்டாரா அப்படின்னு கேட்காதீங்க. அமரனை வச்சு மட்டும் மதராசியை வச்சு மட்டும் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. எனக்கு சிம்பு ஓகே, சிவகார்த்திகேயன் இல்லாட்டி சிம்பு. இதுல உங்களுக்கு யாரு தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு 2 பேருமே ஓகே தான். சரி வரட்டா, டாட்டா. என்னங்க ஜிராயா, மாதுரா, ஒபிட்டோ மற்ற கேரக்டர்லாம் சொல்லலையே, சொல்லாம போறியே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வீடியோக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்கள பத்தின பார்ட் 2 வீடியோ நம்ம சேனல்ல உங்களுக்காக கண்டிப்பா வரும். இது என்னுடைய உறுதி. ஓகேவா? டாட்டா. போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அதுதான் முக்கியம். ஓகேவா? டாட்டா.